அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். பச்சை துண்டு போட்டுக்கிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தஞ்சாவூர்ல பேசுறாரு. டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள் அதிகமா இருக்காங்கன்றதுக்காக அவர் பச்சை துண்டு போட்டிருக்காரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பேசின விஷயங்கள் எல்லாமே கூட மேக்சிமம் விவசாயிகளை சார்ந்ததாகவும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை நாங்க வந்தோம்னா செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ரேஷன் கடைகள் 500 ரேஷன் கார்டுகள் இருக்கிறதுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரிசியை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் பேக்கெட் போட்டு நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தார். இடம் கம்மியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி 50% ஒருத்தவங்களுக்குன்னு யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு விவசாயம் செய்யறாங்கன்றத பொறுத்துலாம் அந்த கடன் ரத்து செய்யப்படும்ங்கிற மாதிரி ஒரு பெரிய பட்டியலையே வாச்சிருந்தாரு. அதே மாதிரி விவசாயிகளுடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பொறியியல் படிக்கிறதுக்கும் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கும் அரசே அவங்களுடைய செலவை ஏற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாலும் இது எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சாத்தியப்படுமா? அதுவும் இப்ப தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிதி சுமையில இதெல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? இவங்க இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலியமா என்கிட்ட தெரிவிங்க.